6:69 அவர்களுடைய கணக்கில் பயபக்தி உடையவர்களுக்கு யாதொரு பொறுப்பும் இல்லை. இன்னொரு இறைவனுடைய வாக்கு, இந்த பாதை லேசானது, நீங்கள் துன்பப்படுவதற்காக நான் தெளிவை தரவில்லை, இந்த குரானை இறக்கவில்லை என்று இறை வாக்கு இருக்கு இல்லையா? துன்பம் என்னது? பொறுப்பை நம்ம சுமக்கிறது தான் துன்பம். இறைவாக்கு என்ன அறிவிக்குது நமக்கு? சுமை சுமப்பவன் பிறிதொருவனின் சுமையை சுமக்க மாட்டான். அப்படின்னா யார் ஒருவருடைய சுமையையும் சுமக்க முடியாது. சுமை சுமக்கிறதுனா என்ன? பொறுப்பு எடுத்துக்கிறது. நீங்க ஒவ்வொருவருக்கும் அந்த மனிதனை படைத்தவன் தான் பொறுப்பு. நம்ம எல்லாரும் நமக்கு ஒன்று கொடுக்கப்பட்டா, ஒன்றின் மீது ஆட்சி கொடுக்கப்பட்டா, செல்வத்தின் மீது, செல்வாக்கின் மீது, அதிகாரத்தின் மீது. இது எதுவுமே இல்லாத மக்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவங்க குழந்தைங்க எங்கேயோ விளையாடுது, எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவங்களுடைய காரியங்களை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. யார் ஒருவரை பற்றியும் அவங்களுடைய காரியத்தை ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தேவைக்கு ஒருத்தர் மற்றவர்கள் கிட்ட போகிறாங்களே தவிர அவங்க காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. யார் செல்வத்தை கொண்டும் செல்வாக்கை கொண்டும் அதிகாரத்தை கொண்டும் இறைவன் அவர்களுக்கு ஒரு சோதனையாக கொடுத்துருக்க, இவர்கள்லாம் எல்லா பொறுப்பையும் சுமந்துக்கிறாங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு. இப்போ இறைவன் அறிவிக்கின்றான், அவருடைய கணக்கில் பயபக்தியர்களுக்கு யாதொரு பொறுப்பும் இல்லை. யாருடைய கணக்கில்? யார் சத்தியத்தை நிராகரிக்கிறார்களோ, பொறுப்பை யார் தூக்கிட்டு இருக்காங்களோ. இறைவன் சொல்கிறான், இந்த பாதை லேசானதுன்னு சொல்கிறான். ஒவ்வொருத்தரும் பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. நான் தான் செய்ய போகிறேன், நான் தான் செய்கிறேன், குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும். இதற்கு தூபம் போடுறது மாதிரி எழுத்தாளர்களும் கவிஞர்களும் நாடக கலைஞர்களும் அல்லது கலைஞர்களும் சொல்லக்கூடியவங்க, எந்த கலைஞர்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே மனிதர்களை துதிவாடுறாங்க. இப்போ இவர்கள் எல்லாம் அதனால் நான் பொறுப்பை சுமந்துக்கிறாங்க. நான் தான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான். நமக்கு இருக்கான். எல்லாரையும் பாதுகாக்கக்கூடியவன் ஒருத்தன் இருக்கான்னு நம்பக்கூடியவங்க அவன் மேலே பொறுப்பை போடுறாங்க. பொறுப்பை போடாமல் இருக்கிறதுனா என்ன? என்னை பாதுகாப்பாங்கிற எண்ணத்தை கொண்டு நியாயமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பொறுப்பை தூக்குனவங்க எல்லாம் மறைச்சு காரியங்கள் செய்கிறாங்க, உள்ளொன்றும் புறமொன்றுமாக. மனிதர்களிடம் எல்லாம் உடையவர்கள் போன்று அவங்க காட்டிக்கிறாங்க. ஆனால் பயபக்தி உடையவர்கள் அவருடைய செயல்பாடு இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. இறைவனும் அதான் அறிவிக்கிறார். என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்றான். என்னிடம் திரும்புங்கள், நீங்கள் எப்பொழுதும் என் தேவை உடையவளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு இறைவன் அறிவிக்கிறான் நமக்கு. அதை விளங்கி கொண்டவர்களாக அவங்க இருக்கிறாங்க. எனினும் அவர்கள் பயபக்தி உடையவர்கள் ஆகும் பொருட்டு அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்வது பொறுப்பாகும். இந்த ஒரு பொறுப்பு தான் நமக்கு கொடுத்துருக்கான். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. நீங்கள் இறைவன் மேலே பொறுப்பை கொடுத்துருந்தா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. இறைவன்கிட்ட பொறுப்பை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. இப்போது அவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்ததன் காரணமாக அவன் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான் அப்படிங்கிற அந்த தெளிவு இருப்பதன் காரணமாக பொறுப்பு அற்றவர்கள் போன்று, பொறுப்புன்னா என்ன? இன்னொருத்தவங்களுடைய காரியத்தை தான் எடுத்துக்கிறது அப்படி இல்லை. பொறுப்பு நல்லுபதேசம் சொல்வது, அவளுக்கு நல்லுபதேசம் செய்வது. அவன் நல்லுபதேசம் செய்யணும்னா என்ன அர்த்தம்? மனசுலையும் நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். அவன் மனசில் நல்ல எண்ணத்தோடு இருந்து அதை நீங்கள் எடுத்து சொல்லும்போது இந்த பொறுப்பு இருக்குன்ற. அப்போ நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாற்றி போய் பேசுறது, ஏமாத்துறது,
பெருமை கொள்வது, மனிதர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வது, வஞ்சகம் செய்வது, நான் எல்லாம் என் குடும்பத்துக்காக தான் செஞ்சேன், எல்லாம் என் நாட்டுக்காக செஞ்சேன், எல்லாம் என் மொழிக்காக செஞ்சேன், எல்லாம் எங்கள் ஜாதி மதத்துக்காக செஞ்சேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் பொறுப்பெடுத்துக்கிட்டோம். இறைவன் அதை பற்றி சொல்லவே இல்லை. இவங்க பொறுப்பெடுத்துட்டு அப்போ நியாயமாக நடக்கணும் இல்லையா? நியாயம்னா அவர்கள் எதை பொறுப்பெடுத்துக் கொண்டார்களோ அதற்கு அப்படி அர்த்தமா? இல்லை இறைவனுக்கு பொருத்தமாக பொறுப்பெடுத்துக்கிறதா? அவர்கள் யாரும் இறைவனை எடுத்துக்கொள்ளவே இல்லை, அவர்கள் மனிதர்களை எடுத்துக்கொண்டார்கள், அல்லது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டார்கள், ஒரு அமைப்பை எடுத்துக்கொண்டார்கள். இங்கே இறைவன் நமக்கு அறிவிக்கின்றான், அவருடைய வேத வாக்கு, நாம் இந்த குரானை நீங்கள் துன்பப்படுவதற்காக இறக்கவில்லை. அதாவது ஒரு தெளிவு. குரான் வழிகாட்டி, வழிகாட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகளுக்கு, நம்முடைய தேவைகளுக்கு வழிகாட்டுது. அந்த வழிகாட்டுதலின் காரணமாக அவர்கள் பயபக்தியுடன் இருக்கிறாங்க, நம்புறாங்க. அதை என்னது? வேதம் நமக்கு சத்தியத்தை அறிவிக்கிறது, உண்மை அறிவிக்கிறது. சத்தியம் உண்மை ரெண்டும் ஒன்று தான், சரியா? வேதம் நமக்கு உண்மையை அறிவிக்கின்றது அப்படின்றதுனால அதில் என்ன அவங்களுக்கு விளங்கி கொண்டார்களோ அதன்படி வாழணுங்கிற அந்த விருப்பத்தோடு இருக்கும்போது இறைவன் அதற்குரிய வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்குறான். ஆனால் யார் பொறுப்பை சுமந்து கொண்டார்களோ அவர்கள் அதற்கு மாறாக இருக்கிறார். அவர்கள் மனிதர்களுக்கு காட்டுகிறார்கள், இறைவனுடைய பொருத்தத்துக்கு இல்லை, மனிதனின் பொருத்தத்திற்காக அவர்கள் எந்த ஒன்றை ஏற்றுக்கொண்டார்களோ அதற்கு பொருத்தமாக இருக்கிறார்களே தவிர இறைவனுக்கு பொருத்தமாக இல்லை. அப்படின்னா மனசாட்சிக்கு பொருத்தமாக இல்லை, உண்மைக்கு பொருத்தமாக இல்லைன்னு அர்த்தம். ஆனால் பயபக்தி உடையவர்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்வது பொறுப்பு. நல்லதை விளங்கிக்கிட்டிங்கன்னா எடுத்து சொல்லுங்க. இப்போ நல்லது விளங்குது அப்படின்னா அதன்படி வாழணுங்கிற விருப்பத்தோட உங்களால் இயன்றவரை என்ன உங்களுக்கு முடியுதோ, உங்களுடைய சூழலில் என்ன முடியுதோ அதற்குரிய ஒரு முயற்சி நீங்கள் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, அதை எடுத்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும்தான். அப்போது நீங்கள் உணர்ந்ததை எடுத்து சொல்லும்போது உணரக்கூடிய தன்மையில் எப்பயுமே இருக்கிறீங்க. உணர்வு என்ன அறிவிக்குது, இறை வாக்கு என்ன நமக்கு அறிவிக்குதுங்கிற கவனத்தோடு இருந்துக்கிறீங்க. அதை உங்களை வாழ வச்ச நிலையில் அதை நீங்கள் எடுத்து சொல்லிட்டு வருவீங்க. இந்த ஒரு பொறுப்பு பயபக்தி உடையவர்களுக்கு. ஆனால் யார் பொறுப்பை தூக்கி கொண்டார்களோ அவர்கள் இதற்கு மாறாக இருக்கிறாங்க. ஆனால் இறைவனுக்கு பொருத்தமாக இருக்கிறதாக அவங்க வெளியே காட்டுறாங்க. இப்போது ஒரு ஆயத்தோடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? இது இப்போ பார்க்க போகிற மற்ற ஆயத்துக்களும் இந்த ஒரு விளக்கத்துக்கும் பொருத்தமாக இந்த புத்தகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இறைவாக்கும் ஒன்று மற்றதற்கு உதவி செய்யும் விதமாக துணையாக இருக்கு. எந்த ஒன்றும் ஒன்றுக்கு மாறாகலாம் இருக்காது. அப்படின்னா ஒளிக்கு மேல் ஒளி இறைவன் சொல்றான். இப்போ எப்படி இந்த விளக்கத்தை கொண்டு ஒவ்வொரு இப்போ நம்ம கேட்ட ஒவ்வொரு இறை வாக்கையும் எப்படி பொருந்தி வருதுன்னு இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரலாம். 11:7 அவன்தான் வானங்களையும் பூமியையும் 6 காலங்களில் படைத்தான். அவனுடைய ஆட்சி நீரின் மேல் இருந்தது. உங்களில் யார் செயல்களில் மேலானவர் என்பதை சோதிக்கும் பொருட்டு நிச்சயமாக நீங்கள் மரணத்திற்கு பின் எழுப்பப்படுவீர்கள் என்று நீர் கூறினால் நிராகரிப்பவர்கள் இது தெளிவான சூனியத்தை தவிர வேறில்லை. இப்போ இங்கே சூனியன் போட்டிருக்கு, அங்கே நீரின் மேல் இருந்தது. இது கேள்வியாக இருக்கு அவங்களுக்கு. அவனுடைய ஆட்சி நீரின் மேல் இருந்தது. எல்லை இல்லாதது இந்த ஆகாயம், நம்ம சொல்லக்கூடிய இந்த விண்ணில் அவன் படைத்த யாவும் எல்லை இல்லாமல் இருக்கு. எல்லையை நாம் அறிந்தவர்கள் இல்லை. அதனுடைய நாம் பார்க்கக்கூடிய அந்த வானத்தையே பார்க்கக்கூடியதில் தூரமாக இருக்கிறது நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கக்கூடியதில்லை. அதுவே எவ்வளோ தூரம்னு கணக்கிட முடியாது. இவ்வளவுலையும் நீர் இந்த பூமியில் மட்டும் படைச்சிருக்கான். இந்த பூமியில் மட்டும், படைப்புகள் வேறு எங்கும் இல்லை. நமக்கு அதுவன் அறிவிக்கவில்லை, இதுவரையும் அறிவிக்கவில்லை, இறைவன் அறிவிக்கவில்லை. இங்கே அப்போ ஒரு படைப்பு அங்கே உருவாகுதுன்னா அங்கே அதெல்லாம் நீர் இருக்கு, நீரை உருவாக்குகின்றார். இங்கே நீர் உருவாயிருக்கு, அந்த நீர்லேருந்து. அப்போ சகலமும் நீரிலிருந்து. நீர் நமக்கு
ஆதாரம். இப்போ நம்ம ஒரு இடத்துல வாழணும்னா அங்கே நீர் இருக்கணும். அவன் நமக்கு அறிவிக்கின்றான், அவனுடைய ஆட்சி நீரின் மீது இருந்தது. ஆட்சி செய்யணும்னா அமைதியும் சமாதானத்தோட, எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும்னா அமைதியும் சமாதானத்தோட. நீர் என்னவாக இருக்கு? நீர் எதுல இருந்தாலும் சரி அதனுடைய தன்மையாக இருக்கு. நீர் நீங்க எந்த ஒரு பாத்திரத்துல ஊற்றி வச்சிருந்தாலும் சரி அது அந்த தன்மையாக அது மாறுது, அந்த உருவத்தை அது எடுக்குது. நீர் அதாக அதை மாறிக்குது நீர். ஆனா எந்த இடத்துல இருந்தாலும் சமநிலையில் இருக்காது, அந்த நீர் சமமாக இருக்கு. அவருடைய ஆட்சி நீரின் மேல் இருந்து, ஒவ்வொரு படைப்பும் நீரில் இருந்து, நீர் இருந்தா உருவாகுது, ஒவ்வொன்றும் உருவாகுது. இதை நமக்கு எல்லாருக்கும் அறிவித்தும் கொடுத்துருக்காங்க. ஆனா மனிதர்கள் உணர்வை விட்டுவிட்டதன் காரணமாக தண்ணியே இல்லைனாலும் அங்கே வாழ்றதுக்காக வாழ்வதற்கு முடிவு செய்யறோம். இறைவனுடைய உதவி அங்கே அவங்களுக்கு இருக்கு, தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களில். அப்ப நம்ம இருக்கக்கூடிய இடங்களிலும் நீர் வேண்டும், நீர் இருக்கக்கூடிய இடங்களிலும் இறைவனுடைய உதவியை நாம் வேண்டியவர்களாக, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நல்லபடியாக நீர் இருக்கணும்னு விரும்புவோம். அந்த நீர் நமக்கு கட்டுப்பட்டதாக, ஆட்சி நாம் அதன் மீது செய்யக்கூடியவங்களாக, நீர் நம்மை ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது, நாம் நீரின் மீது ஆட்சி செய்யக்கூடியவர்களாக. அதாவது இறைவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் நமக்கு பயன் தரக்கூடியதாக, நமக்கு அச்சுறுத்தும் விதமாக இருக்கக்கூடாது. அவனுடைய படைப்புகள் யாவும் நமக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் இருக்கணும். இறைவனுடைய உதவி இருக்குன்னு அர்த்தம். எது எப்போ அவனுடைய படைப்புகள் நமக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறதோ நம்ம விளங்கிக்க வேண்டியது அவனுக்கு பொருத்தமா நம்ம இல்லை, பொறுப்பை நம்ம தூக்கி இருக்கோம்னு அர்த்தம். இறைவனிடம் பொறுப்பை கொடுத்திருந்தா எதை அவன் அறிவித்தானோ அதை எடுத்து சொல்லக்கூடியவளாக நம்ம இருந்தா ஆட்சி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவனுடைய ஆட்சி நீரின் மேல் இருந்தது. அப்போ நம்ம பிரதிநிதியாக அமைச்சிருந்தா பயபக்தி உடையவர்களாக இறைவன் எதை அறிவித்தானோ அவனுடைய பொருத்தத்திற்கு வாழணும்னு சொல்லும்போது, எப்படி நாம் உங்களை நம்மை வழிபடுவதற்காக அன்றி படைக்கவில்லைன்னு சொல்லும்போது அவன் பொருத்தத்திற்கு நட்டு. அப்படின்னா என்ன பொருத்தம்? எனக்கு எது நன்மை தருமோ அதுதான் அவனுடைய பொருத்தம். மனதிற்கு சுகம் தரக்கூடிய அந்த காரியம் அவன் நம்மை விதித்தது, நமக்கு விதித்தது. நமக்கு எது நல்லது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக, ஒவ்வொருத்தரும் நான் வீணுக்காக படைக்கவில்லைன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஒவ்வொருவரும் ஒரு காரணத்திற்காக, அந்த காரணத்தை உணர்வு தான் அறிவிக்கும். நமக்கு பள்ளிக்கூடத்தில் போய் கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு என்ன இதுக்காக நான் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் பள்ளிக்கூடத்தில் கண்டுபிடிக்கிறது இல்லை. உணர்வு அறிவிப்பது, நம்ம என்ன செய்கிறோங்கிறத கவனித்து தான் ஒரு ஆசிரியரோ யாரோ ஒருவர் உங்கள்கிட்ட இது இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அது அவர்கள் அந்த உணர்வை கவனித்ததன் காரணமாக இறைவன் கொடுத்தது, அது மீது ஆட்சி. அப்போ நீரின் எங்கே நீர் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கணுமே தவிர நமக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீர் இருக்கக்கூடாது. உதாரணத்திற்காக நீர் எந்த ஒன்றும் அவன் கொடுத்ததன் மீது ஆட்சி செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கிறானோ நமக்கு அது உதவி செய்யணும்னு அர்த்தம். நம்ம அதை அதிகாரம் செலுத்துறதில்லை, அதை கொண்டு மனிதர்களை அதிகாரம் செலுத்துவதும் இல்லை. தண்ணியை வச்சுக்கிட்டு நானா கொடுத்தாதான் அப்படின்னு மக்களை அதை கொண்டு அதிகாரம் பண்றதுக்கு இல்லை. பயன்படுத்துங்கள், மற்றவர்களையும் பயன்படுத்துமாறு, இதுதான் ஆட்சி. ஆட்சி அப்படின்னு சொன்னா அது நமக்கு உதவி செய்யுதுன்னு அர்த்தம். நீரின் மீது இருந்தது படைப்புகள் ஒவ்வொன்றும். நீங்க எந்த ஒரு நல்ல காரியமும் ஒரு படைப்பு உருவாகணும்னா அது நீரில் இருந்து. மனிதன் உருவாவதும் கர்ப்பப்பையில தண்ணியில இருக்கா, ஒரு விதை உருவாகுது, எந்த ஒன்றும் நீர் இல்லாமல் இல்லை. ஒரு படைப்பு, அந்த படைப்பு எதற்காக? மனிதனுக்கு உதவி செய்வதற்காக. மனிதனும் தன்னுடைய தேவைக்காக அதை பயன்படுத்திக் கொள்வது, தேவைக்காக, அடுத்தவர்களுக்கு காட்டுறதுக்காக இல்லை, பெருமையை காட்டுறதுக்காக இல்லை, செல்வாக்கை காட்டுறதுக்காக இல்லை, தன்னுடைய தேவைக்காக. ஒவ்வொருவருக்கும் தேவைகளை அவன் அறிவிக்கின்றான், அந்த உணர்வு அறிவிக்கிறது. அந்த உணர்வை கொண்டு நம்ம வாழ்வதற்காக நீரின் மீது இந்த பூமியில் மட்டும்தான் இது விளங்கிடுச்சு. அப்படின்னா இங்க நமக்கு இவன் ஒரு செய்தியை கொடுக்குறான். உதாரணத்திற்காக ஒரு பொருளை பற்றிய, அவன் படைத்த ஒன்றை பற்றி ஒரு அறிவு கொடுக்கும்போது மனித சமுதாயம் முழுமைக்குமாக ஒரு அறிவு கொடுக்கப்படுது.
ஒரு சிலர் மட்டும் பயன்படுத்துவதற்காக அல்ல, மனித சமுதாயம் முழுமைக்கும் அவருடைய நன்மைகளுக்காக அது எடுத்து சொல்லப்பட வேண்டும். எடுத்து சொல்வது கடமையாகும். பயபக்தி உடையவர்களாக மாற்று. அப்ப நம்பிக்கை கொண்டவர்கள், பயபக்தி உடையவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியமும் செய்யக்கூடிய மனிதர்களாக பயபக்தி உடையவர்கள். பயபக்தி உடையவர்கள் மனசாட்சிக்கு பொருத்தமாக, இறைவனுக்கு பொருத்தமாக வாழக்கூடியவர்கள். எல்லா இடங்களிலும் எல்லா தரப்பு மக்களும் இறைவன் படைத்த ஒவ்வொருவரும். தரப்புன்னு சொல்லும் போதே நம்ம தரம் இருக்கிற மாதிரி ஆயிடுது. ஆனா நம்ம தரம் பிரிக்கக்கூடாது. மனிதர்கள் நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களா, அதாவது உள்ளத்தில் உள்ளதை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, நல்லதை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, இது மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அப்போது அவர்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்கள். ஆட்சின்னு என்ன? இறைவன் ஒன்றை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். நல்ல விஷயத்தை எப்படி, அவன் படைத்த படைப்புகளை எப்படி பயன்படுத்துவதுன்னு கற்றுக் கொடுக்குறான். அதன் அடிப்படையில் தான் மனிதர்கள் ஒவ்வொரு காரியமும், ஒரு நூலை, ஒரு பஞ்சை நமக்கு ஆடையாக பயன்படுத்தலாங்கிற ஒரு எண்ணம். உதாரணத்துக்காக கால்நடைகளின் அல்லது அவற்றின் தோள்களை, கால்நடைகளின் தோள்கள் இருக்கு இல்லையா, அவற்றை நம்ம ஆடையாக பயன்படுத்துவதும், இன்னும் நம்முடைய தேவைகளுக்காக அவற்றிலிருந்து, அவன் படைத்த ஒவ்வொன்றிலிருந்தும் நம்முடைய தேவைகளாக சேர்த்து வைக்கிறதுக்காக இல்லை, மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக இல்லை, நம்முடைய தேவையாக பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு அந்த அறிவும் அவன் கொடுத்தது. அதுதான் ஆட்சி. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கற்றுக் கொடுக்குறான் இறைவன். இன்றைக்கி நம்ம எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அதில் நன்மையை மட்டும் நிகழக்கூடியது எல்லாமே இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்து, மனிதர்கள் அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தது. நான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லாத விஷயம். இப்போ எதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி நான் பேட்டன் ரைட் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாம் அதை கொண்டு கெடுதி தான் நிகழுது. மனித சமுதாயம் முழுமைக்கும் கேடுகள் நிகழ்கிறதுக்கு காரணம் நீங்கள் அது நான் கண்டுபிடிச்சது, இது என்னதுன்னு சொல்கிறதன் காரணமாக. எந்த ஒரு நன்மையும் நம்மை படைத்தவன் படைத்தவைகளை பற்றி நமக்கு அறிவித்தது. அதுதான் ஆட்சி. நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தானோ உள்ளத்தில், யார்கிட்டையும் கற்றுக்கிட்டதில்லை. என் இறைவன் எனக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ அது மனித சமுதாயம் முழுமைக்கும் நன்மையானது. அதை எடுத்து சொல்வது பொறுப்புன்றான். அதை எடுத்து சொல்லுங்கள், ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து சொல்லிட்டு வாங்க. அப்படி இல்லாமல் அதுதான் ஆட்சி அதிகாரம். நம்மளுக்கு இறைவன் நமக்கு ஒன்றை பற்றி தெளிவுபடுத்துகிறான். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொன்று அதை இறைவன் தெளிவுபடுத்துகின்றான். எப்படி சுலைமானுடைய அவையில் ஞானமற்ற ஒருவர் கண் மூடி திறப்பதற்குள் ஒரு காரியம் செய்யக்கூடிய ஆற்றல் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருவருக்கும் இது உண்டு. ஞானம் பெற்ற ஒவ்வொருவரும், இறைவனுக்கு பயபக்தியுடன் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இறைவன் அதை வழங்குகின்றான். நம்ம ஒவ்வொருவரும் இறைவனுக்கு பயந்தவங்களாக இருக்கிறோமா அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுப்பை நம்ம எப்போ தூக்கிக்கிட்டோமோ நமக்கு கொடுக்கப்பட்டதை அதை கொண்டு ஒரு பலனும் இப்போ தராது. இறைவனும் பொறுப்பு, இறைவன் பொருத்தத்துக்கு வாழக்கூடியவர்களாக இருக்கணுமே அப்படின்னு இறைவனை முன்னோக்கியவர்களாக இருக்கும் பொழுது மனித சமுதாயம் உய்யும், அதாவது உயர்வடையும். ஆட்சி அவற்றுக்கு உண்டு. நீரின் மீது ஆட்சி, அதாவது வளர்ந்து வரக்கூடிய ஆட்சி, அவர்களுக்கு செழிப்பாக இருக்கக்கூடிய ஆட்சி. என்ன சொல்கிறான் நமக்கு? நாம் அவருடைய வளங்களை குறைத்து கொண்டு வரவில்லையான்னு சொல்கிறோம். ஏன்? பெருமை கொண்ட மனிதர்கள் நாம் ஆயிட்டோம்னா நம்முடைய வளங்கள் குறைக்கப்படும், நீர் ஆதாரம் குறைக்கப்படும். அந்த நீர் நமக்கு உதவுவதற்கு பதிலாக நம்மை அழிக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். அந்த தண்ணியை நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். தண்ணி நமக்கு, நம்ம தண்ணி ஆட்சி செய்யணும். உதாரணத்திற்காக இறைவன் அறிவித்த இதுக்காக ஒவ்வொன்றும் நாம் ஆட்சி செய்ய வேண்டும். ஆட்சினா அதை பற்றி அறிவு நமக்கு இருக்குன்னு அர்த்தம். அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த அறிவு தான் ஆட்சி. நல்ல அறிவு, தனக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல விதமாக அதை எப்படி பயன்படுத்துவது என்பதுதான் ஆட்சி. இறைவன் மீது நாம் பொறுப்பு கொடுக்கப்படும் போது, பொறுப்பை கொடுத்தா மறுபடியும் நாம் பிறக்கின்றோம், நமக்கு ஆட்சியை வழங்குகின்றான் அப்படின்னு சொன்னால், இதை நிராகரிப்பவர்களோ நீங்கள் முயற்சி பண்ணாதான், உங்களுக்கானதை நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டாதான், உங்களுக்கானது நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க? இது தெளிவான சூனியத்தை தவிர இல்லை. இறைவன்னா ஒன்றும் கிடையாது, நீ தான் ஆட்சியை பிடிக்கணும், அதாவது அதிகாரம் செலுத்தணும்.
எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். அப்போ தான் மற்றவங்க உன்னை மதிப்பாங்க. இதை முற்றிலும் இறைவனுக்கு விரோதமானது. இறைவன் அறிவித்தது வேறு. இறைவன் நான் ஒன்றை உங்களுக்கு என்னுடைய படைப்புகளை பற்றி உங்களுக்கு அறிவிக்கின்றேன், நீங்கள் அதை பயன்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள்ன்ற. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுக்குறான். அவன் வாழ்கிறதுக்கான வழி அறிவிச்சு கொடுக்குறான். அவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வழியில் வாழ்நாள் முழிச்சு நம்ம எதை விரும்புகிறோமோ அதன்படி வாழ முடியும். அவனை உள்ளத்தில் அறிவிக்கக்கூடிய அந்த விருப்பத்தின்படி வாழ முடியும். அவன் அறிவிப்பதை கொண்டு வாழ்ந்தால் மனிதர்களிடம் நான் கற்றுக்கொண்டு இப்போ நம்ம சேகரிக்கக்கூடியது, அதாவது அபகரிக்கக்கூடியது. அவன் மீதப்படுத்துவது சிறந்தது, ஆனால் நம்ம அபகரிக்கிறோம். அதன் காரணமாக இதை சொன்னால் அவங்க சூனியம், வீணானது பேசுகிற, சேர்த்து வச்சா தான் நமக்கு உதவும், இருந்தால் தான் உதவும். என்னன்னு சொல்கிறான், நான் மீதப்படுத்துவது உங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்கிறான். அதுக்குரிய சாட்சிகளை நமக்கு காட்டுறான். நம்ம அதை கேட்கக்கூடியவளாக இருக்கிறோமா? செல்வம், செல்வாக்கு, அதிகாரம் இருக்கும்போதும் உங்களுக்கு அது பயன்படலையே அப்படிங்கிற சாட்சிகள் நம்ம பார்க்கலையா? யாரும் பார்க்கலையா? பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். இல்லை இதை சொல்லும்போது இது சூனியம், வீணானதை பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு அறிவிப்பாங்கன்ற. அவர்கள் தெளிவான சூனியத்தை தவிர வேறில்லை என்று நிச்சயமாக கூறுவார்கள். நிராகரிக்கக்கூடியவர் கூறுவார்கள். பயபக்தியுடையவர்கள் அது வேண்டுமே இருக்கும். ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? நானும் குழந்தை மாதிரி எழுந்துடக்கூடாதா அப்படின்னு எத்தனை பேர் கேட்குறாங்க இல்லையா? இப்போ இவ்வளோ வயசானதுனால எனக்கு இவ்வளோ பொறுப்பு என்னால் சுமக்க முடியல, செய்ய முடியல, இவ்வளோ கஷ்டம். ஏன் சொல்கிறீங்க? ஏன் கஷ்டம் வந்துச்சு? பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டதன் காரணமாக இப்போ நான் குழந்தை மாதிரி இருக்கணும். அதை தான் இறைவன் அறிவிக்கிறான். அதை தான் இறைவன் அறிவிக்கின்றான். பயபக்தி உடையவர்களுக்கு எடுத்து செல்வது கடமை. எந்த பொறுப்பும் இல்லைன்றான். எந்த பொறுப்பும் இல்லை. ஆனால் நம்ம பொறுப்பு எடுத்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதை சொன்னால் இது வெறும் சூனியம் அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறாங்க? இது பொறுப்பை எடுத்துக்கிட்டால் அது நம்ம தானே செய்ய வேண்டியிருக்குன்னு எண்ணம் கொண்டதன் காரணமாக அது சூனியன்றாங்க. அது அப்படிலாம் நடக்காதுன்ற நம்ம ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால் சடங்கு மாதிரி செஞ்சுக்கிறோம் எல்லாருமே. ஒரு ரிச்சுவல், எல்லாரும் உலகம் முழுவதும் ரிச்சுவல். கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க இடது பக்கம் சுற்றினா, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க வலது பக்கம் சுற்றினா, அவனும் ஒரு ரிச்சுவல் பண்ணுறான். சொல்கிறதுக்கெல்லாம் எதிராக பண்ணணும் அப்படின்னு விளங்கி தான் செய்கிறாங்களா? ஒவ்வொரு காரியத்தையும் இறைவன் கொடுத்ததை கொண்டு செய்து கொண்டு வர்றாங்களா? எப்படி வழங்கும் ஒருத்தருக்கும்? எப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கை பாரமாக இருக்கிறதோ பொறுப்பை சுமக்கிறோம் நம்ம. அதன் காரணமாக அது பாரமாக இருக்குது. அவங்ககிட்ட அது சொல்லும்போது இது தெளிவான சூனியம், ஒன்றும் இல்லாத விஷயம், அப்படிலாம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது அவங்க சொல்ல வர்றது பொறுப்பை நம்ம சுமந்து தான் ஆகணும். இறைவன் சொல்லக்கூடிய பொறுப்பு நல்ல விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளும்போது அதை மட்டும் எடுத்து சொல்லுங்கள். அதை எடுத்து சொல்லிட்டு வாங்க, அதை தெளிவுபடுத்திட்டு வாங்க. அது உங்களதுன்னு சொல்லாதீங்க. அதாவது அதுக்கு உரிய எல்லா நன்மையும் தனக்கு மட்டும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் நான் தான் பொறுப்பு, என்னுடையது, நான் கண்டுபிடிச்சுன்னு சொன்னேன்னு அர்த்தம். அதனால் வரக்கூடிய நன்மைகள் பொருள்கள் ஆகும். நன்மைகள்லாம் மனிதர்களுடைய கணக்கு பிரகாரம் பொருள்கள், நிறைய பணம், நிறைய பொருள், அது போல எனக்கு பூரா வரணும். எல்லாருக்கும் இறைவன் அறிவிக்கின்றான். இது எல்லாருக்குமாக அவன் கற்றுக் கொடுத்த ஒன்று எல்லாருக்கும். சுலைமானுடைய அவையில் இருந்த அந்த இறையடியார், அந்த ஞானமிக்கவர், அவர்கிட்ட கேட்டுலாம் இல்லை. இது யார் செய்கிறதுன்னு கேட்குறாங்க, செஞ்சு முடிச்சிடார் அவர். அப்போ தேவை இருக்குதுன்னு அறியும் போது செஞ்சு முடிக்கிறார். நீங்கள் செய்யணுங்கிற பொறுப்பெல்லாம் கொடுக்கல, அவர் கொடுக்கப்பட்ட ஒரு ஆற்றல், அது இப்போ தேவை இருக்குதுன்னு உணர்றாங்க, செய்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் இது கொடுக்கப்படும் நம்பிக்கை கொள்கிறாங்களோ, அந்த நம்பிக்கைக்காக தார் தன்னுடைய இறைவனம் திரும்புகிறார்களோ அவர்களை பற்றி இறைவன் அறிவிக்கின்றான். இவர்கள் பயபக்தியுடையவர்கள். நல்லதை எடுத்து சொல்லும்போது, ஆட்சின்னா இறைவன் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதை கொண்டு நீங்கள் வாழ்வது. இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துறதுன்னு சொன்னால் அப்படி இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி இல்லை. உலகத்தில் என்ன நடைமுறை இருக்கோ செய்து கொண்டு வாருங்கள். உங்களை சுற்றி என்ன சட்டத்திட்டம் இருக்கிறதோ அதை செய்து கொண்டு வாருங்கள், உணர்வை பின்பற்றியவர்களாக. மற்றவர்களுக்கு காட்டணுங்கும் போது தான் குழப்பம் ஏற்படுது. நீங்கள் இறைவனுக்கு பொருத்தமாக, உங்களுடைய மனதிற்கு பொருத்தமாக வாழணும்னு விருப்பம் கொள்ளும்போது வாழ்க்கை லேசாகுது. எங்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை பற்றி தெளிவில்லை நமக்கு, அதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டி இருக்குது. சரின்னு இருக்குது, ஆனால் எப்படி செய்யணும்னு தெரில,
இதுக்கு தான் இதுதான் படைச்சவன் சொல்கிறான், என்னுடைய தேவை உடையவளாக இருக்கிறீர்கள், என்கிட்ட பொறுப்பை கொடுங்க, என்கிட்ட திரும்புங்க, நான் தெளிவு தர்றேன், அந்த தெளிவில் வாழ்ந்து வாங்க. தெளிவு இல்லாத நிலையில் நமக்கு பாரமாக இருக்கும். ஆட்சி அப்படின்னா மனிதர்களை அடிமைப்படுத்துவதல்ல, நிர்பந்திப்பதல்ல. இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துவதை கொண்டு வாழ்ந்து அதை சொல்லியும் வருவது, மனிதர்களுக்கு எடுத்து சொல்லியும் வருவது. அதை சொல்லும்போது இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பயபக்தி இல்லாதவர்கள் இது சூனியம்னு சொல்லுவாங்க, இறைவன் அறிவிக்கின்றான்.